In last video, we have discussed that industries of Tamil Nadu. What are the industries and how much in different areas of Tamil Nadu, different districts of Tamil Nadu producing varieties of goods, such things we discussed. Now we are going to discuss about separately types of industries. First, textile industry. This is what bleaching there. Tamil Nadu is the largest textile hub of India. எஸ்பெஷலி திருப்பூர் கரூர் ஈரோடு இதில் டெக்ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ தேட் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் அ யான் பவுல் ஆஃப் அ கண்ட்ரி அக்கௌண்டிங் ஃபார் அபவுட் 41% ஆஃப் இந்தியாஸ் காட்டன் யான் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. The textile industry play a significant role in the Indian economy by providing a direct employment. நான் சொன்னாலே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. Direct employment to an estimated 35 million people and thereby contributing 4% of GDP. எதில் இருந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருந்தால் 4%. அண்ட் கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 35%. Then the textile sector contribute to 14% of our manufacturing sector. From spinning to garment manufacturing, entire textile production chain facilities are in Tamil Nadu. ஸ்பின்னிங்லேருந்து டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் ஆகிற வரை எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் we can produce more than other states. About half of India's total spinning mills. Spinning mill capacity is in Tamil Nadu. We know that. Then the western part of Tamil Nadu, the districts are Coimbatore, Tirupur, Erode, Dindigul, Karur, and they have majority of spinning mills manufacturing cotton, polyester, blended yarn, and silk yarn used by garment units in Tamil Nadu, Maharashtra, etc. இங்கே எல்லாமே இந்த மாதிரி காட்டன், பாலிஸ்டர், பிளண்டட் யான் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் யான் இஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டட் டு சைனா, பங்களாதேஷ், எக்ஸட்ரா. திருப்பூர் நோன் அஸ் அ நெட்டிங் சிட்டி. இதில் பார்த்துக்க நிறைய நம்ம என்ன ஜென்ரல் நாலேஜுக்கு தேவையானதெல்லாம் படிச்சுட்ருக்குறோம். கீப் இன் மைண்ட். Why திருப்பூர் கால்ட் knitting சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வார்த் US டாலரில் பார்த்தீங்கன்னா $3 billion அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் வை திருப்பூர் கால்ட் knitting சிட்டி. கரூர் இஸ் அ மேஜர் ஹோம் ஃபார் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங். என்னென்னா அப்படியே டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பார்த்தோன்னா காட்டன்ஸ், கிளாத், பெட் லைன்ஸ், கிச்சன் லைன்ஸ், டாய்லெட் லினன்ஸ் இதெல்லாமே அந்த கிளாத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. டேபிள் லினன்ஸ், வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ரிலேட்டடான குட்ஸ் எல்லாம் கரூரில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் இன் இந்தியா ஆல்சோ கரூர். அண்ட் ஈரோடு இஸ் அ மெயின் கிளாத் மார்க்கெட் இன் சவுத் இந்தியா ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். லாஸ்ட்டாக தீபாவளி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த லாக்டவுனில் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருந்தப்போ தான் மேஜர் நிறையா இந்தியாவிலேருந்து நிறையா அதர் ஸ்டேட்ஸில் இருந்தும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துமே அங்கே ட்ரேடர்ஸ் எல்லாம் அதிகமாக டம்ப் ஆயிருந்தாங்க. அந்தளவுக்கு ஈரோடு வந்து மெயின் கிளாத் மார்க்கெட்டாக சவுத் இந்தியா லெவலில் இருந்துகிட்ருக்கு. அடுத்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 30% ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் and about 70% of leather production in the country. 100%ல இந்தியா லெவலில் 70% ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அதே மாதிரி 30% எக்ஸ்போர்ட் தமிழ்நாட்டில் இருந்து போகுது லெதர். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்ட் டேனரி அந்த பதப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அண்ட் அரவுண்ட் வெல்லூர், திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. Every year the state hosts the Indian International Leather Fair in Chennai. Leather fairனா leather exhibition conduct பண்ணுவாங்க. And electronic industries பார்க்கலாம். Chennai has emerged as a
EMS hub of India. And many multinational companies have chosen Chennai as their South Asian manufacturing hub. அந்த அளவுக்கு அதனால தான் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேயே சென்னை வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆட்டோமேட்டிவ்ஸ் vehicles பார்த்தீங்கன்னா சென்னை nickname is Detroit of Asia is home to large number of auto components industries. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய இருக்குது அரவுண்ட் சென்னை. தமிழ்நாடு ஹேஸ் அ 28% ஷேர் ஈச் இன் ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி வெஹிக்கிள்கான ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் 19% இன் த ட்ரக் செக்மெண்ட் அண்ட் 18% ஈச் இன் பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னை சுற்றி இருக்குது. சிமெண்ட்டில் தமிழ்நாடு எந்த அளவு இருக்குன்னு பார்த்தோன்னா 3rd place இன் இந்தியா. Andhra Pradesh goes to 1st place and Rajasthan occupying 2nd place in cement production. Among 10 largest cement companies in India as on 2018, அதில் தமிழ்நாட்டில் என்னென்னு பார்த்தோன்னா ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட் find a prominent place, and also Tamil stands second in number of cement plants with 21 units against 35 units in Andhra Pradesh. ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சிவகாசி இந்தியா லெவலில் பார்த்தோன்னா 80% ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இந்த சிவகாசி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கு இந்தியா லெவலோட டிமாண்ட்ஸ். The town of Sivagasi is a leader in areas of printing, firework and safety matches. It was fondly called as a Little Japan by Jawaharlal Nehru, former first Prime Minister of India. And it contributes to 80% of India's firework production. That is why Sivagasi provides over 60% of India's total offset printing solutions. நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸ், காலண்டர்ஸ், டைரி எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிவகாசியில் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் சிவகாசி பார்த்தீங்கன்னா சிவகாசி a firework manufacturing ஹப்னு வச்சுக்கலாம். Sivagasi is a town of Virudhunagar district of Tamil Nadu, world renowned for firework production. $80 million அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சேஃப்டி மேட்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 2013-14 எடுத்தது. 90% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் சிவகாசியில் நடக்குது. 450 ஃபயர் ஒர்க் ஃபேக்ட்ரிஸ் ஆர் தேர் இன் சிவகாசி. 0.5 million direct employment people can get from Sivagasi itself. 0.2 million indirect employment also available through this work. And 60% of safety matches produced in Sivagasi. 4,500 match units are there functioning in and around Sivagasi. சேஃப்டி மேட்சஸ் இப்போ 2012-13 US டாலரில் மில்லியனில் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் US ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 117 மில்லியன் டாலரில் 2012-13 டேட்டா படி இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு சிவகாசியில் மட்டும். அதர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தோன்னா one of the global electrical equipment public sector companies, Bell, Bharat Heavy Electrical Limited, திருச்சியில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அட் திருச்சிராப்பள்ளி அண்ட் ராணிப்பேட். இந்த ராணிப்பேட் இப்போ தான் டிஸ்ட்ரிக்டாக கன்வெர்ட் மாற்றினாங்க. இந்த 2 இடத்துல பெல்லுன்ற இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேயே ப்ராஃபிட் தர கம்பெனி வந்து இந்த பெல்லு தான். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன் த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட், TNPL. முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேகஸ் பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூர். இந்த கரும்பு சக்கையிலேருந்து வர இல்லையா, அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் தமிழ்நாடு இஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அ சிமெண்ட் இன் இந்தியா. முன்னாடியே பார்த்துருக்குறோம். வித் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் லொக்கேட்டட் அட் அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி.
The region around Salem is rich in mineral ores. Salem iron and steel located ஆகிக்குள்ளே அங்கே தான். The country's largest steel public sector undertaking, SAIL, has a steel plant in Salem. SAILன்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இங்கே சேலத்தில் வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்டீல் பிளான்ட். These are the other industries. Furthermore, Coimbatore is also referred to as a pump city. மோட்டார்ஸ்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் வந்து கோயம்புத்தூர். And as it supplies 2/3 of India's requirement of motor and pumps. அதனால தான் கோயம்புத்தூர் என்ன சொல்லுவாங்க, மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர். And the city is one of the largest exporter of jewelry, wet grinder and auto components, and the term Coimbatore wet grinder has been given a geographical indication. இது வந்து எந்த ஊரில் எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குன்ற பொறுத்து இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் கோயம்புத்தூரில் வெட் கிரைண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கோயம்புத்தூர் வெட் கிரைண்ட் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கும்பகோணம் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபேமஸ். மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் Tuticorin is known as a gateway of Tamilnadu. Already in last video we discussed. Why? Because Thoothukudi is a major chemical producer in the state and it produces 70% of the total salt production in the state and 30% in the country. டோட்டல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 30% சால்ட் வந்து டூட்டிகோரின்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 70% ஆஃப் சால்ட் ப்ரொடியூஸ்டு இன் Tuticorin in and around. Micro, small, medium enterprises, which was established, are defined as a micro, small, medium enterprise under the Act 2006. The enterprises are classified as manufacturing and service enterprises based on the investment in plant and machinery and equipment. Plant and machinery equipment வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பொறுத்து வெதர் இட் இஸ் அ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இதில் லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும் எக்ஸ்க்ளூடட். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குன்றதை பொறுத்து அந்த இது வெதர் இட் இஸ் அ மைக்ரோ ஆர் ஸ்மால் ஆர் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அடுத்து தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் 15.07% ஆஃப் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் இன் கண்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. 6.89 lakhs registered as a மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 6.8 lakh ரெஜிஸ்டர்டில் பார்த்தீங்கன்னா 8,000 வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 32,008 crores. இந்த டேட்டா வந்து மாறும், வேரி ஆகும். த மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் ப்ரொடியூஸ் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டார்ஸ். எல்லா செக்டார்லுமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த ப்ராமினென்ட் அமங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் குட்ஸு, எலக்ட்ரிக்கல்கான குட்ஸு, கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக், ஸ்டீல், பேப்பர், மேட்சஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஹைசரி, கார்மெண்ட் செக்டர், இது எல்லாமே இந்த மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸில் வந்துடும். அரவுண்ட் 15.61 lakh entrepreneurs have registered, providing employment opportunity about 99.7 lakh persons with total investment 1,68,331 crore. At present, it may be increase. This is what industrial situation in Tamil Nadu, at what position we are அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரீசெண்டாக ஃபாரின்கெலாம் போயிட்டு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு, அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.